ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பிரிட்டிஷ் பீரியட்ல மேலாண்மை பொன்னுசாமி அப்படிங்கிற ஒரு நாடக குழு ஒரு ஊரா போய் நாடகங்கள் போடுவாங்க. வீதி நாடகங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெருக்கூத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வீதி நாடகங்கள் இன்னும் ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர்ல போய் நாடகம் போடுறாங்க. கம்பளத்தார் கூத்து அப்படிங்கிறது அந்த நாடகத்தினுடைய பெயர். கம்பளத்தார் இனத்தினுடைய 13வது தலைவன் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன். சோ கம்பளத்தார் கூத்து அப்படின்னு ஒண்ணு அவங்க நடத்துறாங்க. 10 நாள் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா 10 நாள் தங்குவாங்க. அங்கேயே எல்லாம் பண்ணுவாங்க. காலையில ரிகர்சல் ஒண்ணு பண்ணுவாங்க நார்மல் ட்ரெஸ்ல. ஈவினிங் ஆகும்போது ஃபுல் மேக்கப் போட்டுட்டு அட்டகாசமா ரெடி ஆயிட்டு அவங்க மேடை ஏறும்போது பிரமாதமா இருக்கும். நீங்க யாராவது நாடகம் பார்த்திருக்கீங்களா? டெய்லி எங்க வீட்டுல தான் நடந்துட்டு இருக்கு அந்த நாடகம்ல. எஸ், தேங்க்யூமா, சொன்னதுக்கு நன்றி, ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு நன்றி. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன பையன், மன்றாயர் பையன் அப்படின்னு அவனை ஊர்ல கூப்பிடுவாங்க. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்றாயர் பையன் அப்படின்னு அந்த பையனை கூப்பிடுவாங்க. அந்த பையன் இதுக்கு முன்னாடி லைஃப்ல அவன் நாடகம் பார்த்தது இல்லை. குட்டி பையன் வளர்ந்துட்டு இருக்கிறான், ஒரு விடலை பையன். நாடகம்னு ஒண்ணு பார்த்தது கிடையாது. இவ்வளவு டிவி கிடையாது, இவ்வளவு நிகழ்ச்சிகள் கிடையாது. அவன் பிறந்த அன்னைக்கே அவங்க அப்பாவை பிரிட்டிஷ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால அவனுக்கு ஒரு 5-6 வருஷம் அப்பா இல்லாம விழுப்புரத்துல பிறந்த பையன். இப்போ அப்பாவோட ஊருக்கு வந்திருக்கான். தஞ்சை மாவட்டத்தில் வளர்ந்துட்டு இருக்கான் அந்த பையன். நிறைய தெரியாது. தில்லைப்பள்ளிப்புறம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. அந்த காலம் பொன்னிலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் சொல்றது பாரம்பரிய அரிசி இருந்த காலத்துல நான் சொல்றேன். சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா, அந்த பீரியட்ல முதல் முறையாக நாடகங்களை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ஒரு பெரிய சிலிப்பு. இன்னைக்கு எப்படி பசங்களுக்கு ஒரு ரஜினிகாந்த் பார்த்தா, கமலஹாசனை பார்த்தா, விஜயை பார்த்தா, அஜித் பார்த்தா நடக்குதோ, ஏன்னா இவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்க முதல் முறையாக சாதாரணமா இருந்த மனிதன் ஒரு வேஷம் போட்டு கட்டினதுக்கு அப்புறம் அவன் அப்படி கம்பீரமா நிக்கிறது, அந்த சிலிப்பை பார்த்து அந்த பையனுக்குள்ள என்னவோ நடக்குது. சின்ன வயசுல டூரிங் டாக்கீஸ்க்கு அம்மா எம்ஜிஆர் படம், ரஜினி படம் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது அந்த சண்டை சீன்ல நமக்கு என்னவோ ஆகும். அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு புரூஸ்லி படத்தை பார்க்கும்போது அப்படி ஆச்சு. அது மாதிரி அந்த பையனுக்கு நாடகத்தை பார்த்த உடனே ஒரு சிலிர்ப்பு. அந்த நேரத்துல தண்ணி, சாப்பாடு, ஈ போகுது, மூத்திரம் வருது, அதெல்லாம் தெரியாது. அந்த பையன் அப்படிதான் இருப்பான். அப்படியே, அதாவது இன்னைக்கு நாங்க எடுக்கிற வாழ்வியல் பயிற்சியில, சைக்காலஜில நாங்க என்ன சொல்றோம், டீப் ஒர்க் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். The only those who can do deep work நாளைக்கு வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. ஏன்னா 10 நிமிஷம் ஒரு புக் படிக்கிறதுக்குள்ள 2 நிமிஷம் எடுத்து நடுவில் ஒரு ரீல்ஸ் பார்க்க வேண்டிய கண்டிஷன் இன்னைக்கு வந்துருச்சு. 40 செகண்டை விட கம்மி அப்படிங்கிற கண்டிஷன். அந்த மாதிரி இல்லாம டீப் ஒர்க் அந்த பையன் அப்படி பாக்குறான். அவனுக்கு நாடகம் பிடிக்குது. அடுத்த நாள் காலையில இந்த நாடகக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பாக்குறான். அந்த ஊர்ல வேற ஒரு மன்றாயர், அவங்க வீட்டுல தான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்பெல்லாம் ஹோட்டல்ஸ் கிடையாது, யார் வீட்லயே சாப்பாடு கொடுப்பாங்க டெய்லி. சோ அந்த சாப்பிடும் போது அந்த நாடக நடிகர்ல போய் அவன் பாக்குறான். ஆனா அவங்களால அந்த நாடக நடிகரை பார்க்க முடியல. இவரு தான் நேற்று பிரித்தானியா போலீஸா இருந்தாரு. ஆனா இப்ப நாடகத்தினுடைய இந்த வேஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு நார்மல் மேனா இருக்காரு இந்த பையன். அதாவது அந்த பையன் தன்னுடைய சுயசரிதையில சொல்றான், ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட் பை த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் அவன் யூஸ் பண்ண வார்த்தை. இவங்களுடைய அந்த மாற்றத்தை பார்த்து நான் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நின்னேன் அப்படி இருந்தாங்க அவங்க. சோ ஒரு நாளும் இந்த பையனுக்கு அவங்களோட ஈர்ப்பு அதிகமாகுது. சோ காலையில ஒரு தடவை அவங்க ரிஹர்சல் பண்றதை இந்த பையன் கூடவே நின்று பார்ப்பான். ஊர் மக்கள் அலோடு கிடையாது, ஆனா சின்ன பையன் அலோடு இல்ல. அவங்க வீட்டுல சாப்பிடுறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுல, அந்த பையன் போய் பார்ப்பான். அந்த மத்தியானம் அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க, வெத்தலை போடுவாங்க, சில பேர் குடிப்பாங்க, ஈவினிங் எந்திரிப்பாங்க, ஃபுல்லா வேஷம் கட்டுவாங்க, அடவு கட்டுவாங்க. இப்போ நம்ம வீட்டுலன்னா எங்க வீட்டுல சொல்றேன், சில பேர் வீட்டுல இருந்தா நீங்க சேர்ந்துக்கோங்க, மேக்கப் போடுவாங்க, கிளீனிங்னா பள்ளமாயிடும் 1 இன்ச்சு. அந்த மாதிரி சிரிக்க விட மாட்டீங்களா? மேக்கப் இல்லை உங்களுக்கு, சரி ரைட், நல்லது, தேங்க்யூ. அந்த மாதிரி அடவு கட்டுறாங்க. இதெல்லாம் அந்த பையன் பாக்குறான். ஆனா சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறம், அந்த லாந்தரை ஏத்துறதுக்கு அப்புறம், அந்த தீபத்தோட வெளிச்சத்துல அந்த அதே ஆளு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இப்படி நிக்கிறத பார்த்தோன்னே அந்த பையன் அப்படியே உள் வாங்குறான் அத்தனையும். இது எவ்ரிடே நடக்கும். காலையில ரிஹர்சல், சாயந்தரம் நாடகம் பார்ப்போம். இந்த பையனுக்கு அலவுடு, அந்த வீட்டு பையன்ங்கிறதால அலவுடு, ஃப்ரீ டிக்கெட், யாரும் கேட்கல. எவ்ரிடே நடக்கும் இது. 10 நாள் முடிஞ்சு ஒரு நாள் இந்த பையன் வரான், விடியாலம்புற எந்திரிச்சு வரான். நாடகத்தினுடைய கொட்டாயெல்லாம் பிரிச்சுட்டாங்க, எல்லாம் வண்டியில போயிட்டு இருக்கு. இந்த பையன் சின்ன பையன் இல்ல, முதல் பிரிவு, முதல் காதல் மாதிரி ஒரு பிரிவு. துக்கம் தொண்டை அடிக்குது, இந்த பையனால கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க போறாங்க, யாருக்கிட்ட பேசுறது இல்ல, கோவம் அழுதானா அந்த பையன். சுயசரிதத்துல இங்கிலீஷ்ல தான் நான் படிச்சேன். சுயசரிதத்துல அந்த பையன் அழகான், கோவம் அழகான், தாங்க முடியல. வண்டி ஓடுது, இந்த பக்கம் ஓடுறான், அந்த பக்கம், ஐயா போகாதீங்க, ஐயா போகாதீங்க, நான் இங்கே இருக்கணும். அவங்க எப்படி கேட்பாங்க, குட்டி பையன் போடா.
இந்த பையனால மேபி இளையராஜா இருந்திருந்தாருன்னா அந்த பீரியட்ல அந்த வண்டி போகும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாரு, போகுதே அந்த மாதிரி. புதுகை பூபாலம் பார்த்து நானும் பாடுறேன் இப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் இந்த பையனால கண்ட்ரோல் பண்ண முடியல. சின்ன பசங்கள்லாம் ஊர் தாண்டி போக மாட்டாங்க. கிராமம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு வீடுகள் இருக்கும், கோயில் இருக்கும், குளம் இருக்கும், எல்லசாமின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் வயல் வரப்பு, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு போற வழி. அதை தாண்டி யாருமே போக மாட்டாங்க. யார் வந்தாலும் ஏய் யார் வீட்டு போய் எங்க வெளில போற வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வண்டியோட அந்த பையனும் சேர்ந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல புள்ள பிடிக்கிறவன், அந்த மாதிரி அந்த பையனும் கூட போயிட்டே இருக்கிறான். ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் அந்த பையனால ஊர் எல்லைங்கிறத அவனால பார்க்க முடியல. அதாவது இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்காருன்னா, ஐ வாஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் them. அவங்க அப்படியே என்னை கவர்ந்து இழுத்துட்டு போறாங்க. என் இதயம் அவங்களோட போயிடுச்சு, என்னால இங்க இருக்க முடியல. என் உயிர் அவங்களோடு போனது, என் உடல் அவங்கள பின்தொடர்ந்தது அப்படின்னு அவர் இங்கிலீஷ்ல எழுதுறாரு. போறாங்க. ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் வண்டி ஊர் எல்லையை தாண்டி பெருவரப்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 2 வயல்களுக்கு நடுவுல கன்னின்னு ஒண்ணு போகும். அதாவது வாய்க்கால், கால்வாய், அதுக்கு அடுத்த பேர் கன்னி. இந்த கன்னி பக்கத்துல ஒரு பெரிய வண்டி மட்டுமே போகக்கூடிய வழியில அவங்க போயிட்டு இருக்காங்க. வண்டி திரும்புற இடத்துல அவங்க பாக்குறாங்க, ரூட்ல இருக்காங்க. யார் இந்த பையன் வண்டி நிறுத்திட்டாங்க. ஏய் யாரா நீ, எங்க வர? இந்த பையனுக்கு நிறைய எல்லாம் பேச தெரியாது. இப்போ நான் மதிக்கிற ஒரு எழுத்தாளர் 1991 கிராமத்துல இருந்து படிச்சுட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை சென்னைக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன். நடுவில் ஒரு கதைக்கு நடுவில் என்னோட கதை. அப்போ ஒரு டிவிஎஸ் பிரிண்டரை சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு சர்வீஸ் இன்ஜினியரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா நகர் பக்கத்துல எங்கேயோ ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் கம்பெனில சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்டாண்ட் பை பிரிண்டர் இந்த கையில எடுத்துட்டு, லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்துக்கிட்டு, இந்த கையில டூல் கிட்ட எடுத்துக்கிட்டு, ஒரு தீபாவளி முடிஞ்ச பீரியட் வர்றதுக்கு வரேன். அங்க அப்போ அண்ணா நகர் பச்சைபாஸ் பிரிட்ஜ், அதுக்கு வர்றதுக்கு இன்னொரு ரோடு இருக்கும், பேக்ரவுண்ட் ரோடு. ஒரு தரப்பாலம் ஒண்ணு இருக்கும், அதுக்கு வர்றதுக்கு ஒரு தரப்பாலம் இருக்கும். அதுக்கு அடியில சாக்கடை ஓடிட்டு இருக்கும். தீபாவளி பீரியடுங்கிறதால தீபாவளி முடிஞ்ச 4வது நாளோ 5வது நாளோ நான் அது வழியா வரேன், பிரிண்டர் எடுத்துட்டு வரேன். கிராஸ் பண்ணி பஸ் ஏறணும். இந்த பக்கம் வந்து இந்த பிரிட்ஜு கிட்ட பஸ் ஏறணும். இவ்வளவு தண்ணி போகுது, அந்த தரப்பாலத்து மேல தண்ணி போகுது. சோ அந்த பக்கம் தண்ணி இல்லை, இந்த பக்கம் தண்ணி இல்லை, இதை நான் கடந்து போகணும். அந்த சர்வீஸ் இருக்கிறதால நான் ஷூ போட்டிருக்கேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. காக்கி கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட். இந்த பிரிண்டரை வச்சுக்கிட்டு இந்த தண்ணியில் எப்படி போறது செருப்பு அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு நிக்கிறேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்கள் வருத்தப்படும் போது இறைவன் எந்த ரூபத்திலேயாவது யாரையாவது அனுப்பிச்சு காப்பாற்றுவான்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு புரியாது. அது அப்படியே நின்றுட்டு எப்படா போறது அப்படிங்கிற தெரியாம நிக்கிறேன். முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ஜீப் அப்படியே பின்னாடி வந்துச்சு. அந்த பக்கம் போயிடுச்சு ஒரு ஜீப்பு. யாரோ ஒருத்தர் ஓட்டுறாரு, ஃப்ரண்ட் ரோல யாரோ ஒருத்தர் உட்காந்து வசதி வண்டி எடுக்கிற வண்டி பின்னாடி ஜீப் வந்து இங்கே என் பக்கத்துல நிக்குது. என்ன சொல்றாரு, ஏறிக்கும் அப்படிங்கிற. நான் கிராமத்துல இருந்து வந்த பையன் லைஃப்ல நான் ஜீப்பை பார்த்துருக்கேன், ஏறினது இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜீப்ல ஏறணும். அதுல ஏறி பின்னாடி நிக்கிறேன். அந்த பக்கம் போய் வண்டி நிறுத்திட்டாரு. அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு கூட தெரியல. 1991, இன்னைக்கு 2026. இன்னைக்கு அவர் பார்த்தேன் இங்க காஃபி குடிக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவருக்கு சொன்னேன், ஐயா தேங்க்யூ. அவர் பேர் நக்கீரன் கோபால். அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சவர். இப்ப அங்க நின்றுட்டு இருந்தாரு. போய் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும். அதனாலதான் நான் என்னோட ஸ்பீச்ல சொல்லுவேன், எத்தனை பேர் உதவிட உருவானோம் நாம். யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு தெரியாது, எல்லாருக்கும் நன்றி சொல்ல முடியுமான்னு தெரியாது. அந்த நேரத்தில் அவர்கிட்ட என்னால் பேச முடியல. இதை நன்றி சொல்லணும். அவரை பார்க்கிறேன். இன்னும் 2 எழுத்தாளர்களை பார்த்தேன். நான் மதிச்சு அவங்க புத்தகத்தை படிச்சு வளர்ந்த எழுத்தாளர்கள் இருக்காங்க. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பரமானி விழாத்துல தான் அந்த எழுத்தாளர். எனக்கு அவரை நல்லா தெரியுது. ஆனா என்கிட்ட அவரால் பேச முடியல. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. தயச்சு போய் நிக்கிறேன். இதே மாதிரி அந்த பையன் இப்ப நான் ஒரிஜினல் கதைக்கு வரேன். வண்டியில இருந்து அவர் இறங்கிட்டாரு. தஞ்சை மாவட்டத்தில் அந்த பையன் வெளியில நிக்கிறான். எதுக்கு வர, நீ யாருக்கிட்ட பையன்? அந்த பையனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்க நாடகம் இப்படி இருந்தது அப்படி இருந்தது இப்படி எதுவுமே பேச தெரியல. அந்த பையன் ஒரே வார்த்தை சொல்றான், என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்களேன். அதெல்லாம் பண்ண முடியாது. நீ யாரு வீட்டு பையன்? அந்த மன்றையர் வீட்டு பையன். சாப்பிட்டாலும் பக்கத்து வீட்டு பையன். இறங்கலாம், நீலாம் வரக்கூடாது. இல்லைங்க ஐயா நான் போக மாட்டேன். நான் உங்க கூட, உங்க அப்பாட்ட கேட்டுவா, அப்பா ஊர்ல இல்லை, நான் உங்க கூட வந்துடுறேன். இந்த சண்டையை பார்த்துட்டு முன்னாடி பொட்டு வண்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நார்மல் வண்டி ஒன்று, பொட்டு வண்டி, கூட்டு வண்டி. அந்த வண்டியில தான் நாடக ஆசிரியர் இருக்கார். மேலாண்மை பொன்னுசாமி இறங்கி வர்றாரு. சிதம்பரம் மேலாண்மை பொன்னுசாமி இறங்கி வந்துட்டாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்கிறாரு. வண்டி இப்படி இருக்கும். வண்டியை திறந்து உள்ள வந்துட்டாரு. அவரை பார்த்து சொல்றான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தான் ஆசிரியர்னு. ஐயா என்ன உங்க கூட கூட்டு போங்க. கூட்டுட்டுலாம் போக முடியாது. எதுக்கு? எனக்கு நாடகத்தில் நடிக்கணும். முடியாதுன்னு அவர் சொல்லிருக்கலாம். அவர் என்ன சொன்னார், நாடகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை எங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, நடிக்க சொல்லிருக்காங்க. உங்க நாடகம் நான் நிறைய பார்த்திருக்கேங்க. சரி ஏதோ நடிச்சு காமிங்க பாருங்க.
அந்த பையனுக்குள்ள ஒரு நடிகன் வரான், கேட்கறான் எந்த சீன் வேணும் சொல்லுங்க. அதுவரை அழுது கொண்டிருந்த பையன் கேட்கறான் எந்த சீன் வேணும் சொல்லுங்க அப்படின்னு. அவர் இந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்லை, ஏதோ ஒரு சீன் சொல்றாரு. அடுத்த செகண்ட் அந்த பையன் மேடையில இருந்த 6 பேரை அவனே மாறி நடிச்சு காமிக்கிறான். இந்த கேரக்டர்ல இவர் இருந்தாரு. சொல்றாரு, யார் வீட்டு பையன்? அசந்து போயிட்டா, இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததில்லடா, நான் ட்ரெயினே இப்படி யாருமே பண்ணதில்லை. நீ யார் வீட்டு பையன்? சொல்றாரு, சின்ன மண்டையார் வீடு. அவருக்கு நம்ம அப்புறமா சொல்லுவோம், ஏன் வண்டியில வா. அவனை தூக்கி மடியில வச்சு கொண்டு போயிட்டாரு. அங்கேயும் திருச்சி போறாங்க. அப்புறம் அந்த பையன் அவர் ஆல்மோஸ்ட் வளர்த்தார், அவன் கூடயே வச்சிருந்தார். ரொம்ப வருஷம் அவன் நாடகம் கத்துக்கிட்டான். நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு ஸ்திரீ பாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல பெண்கள் வேஷம் கொடுப்பாங்க. அந்த வேஷம் கட்டினா அதுக்கப்புறம் வளர்ந்து அந்த பையன் ராஜபாட் அப்படிங்கறதான் ஹீரோ. அதுக்கு பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு நாள் சினிமாவுக்கு வந்தான். அவன் நடிச்ச முதல் படத்தின் பெயர் இப்போ முந்தனத்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதே பேர்ல. கை தட்டலாம் அவனுக்கு. இப்போ இன்னைக்கு உலகத்துல நடிப்பு அப்படின்னு சொன்னா ஒரு ஆளை நம்மளால அவரை தவிர்த்துட்டு இன்னைக்கு யாருமே நம்ம பேசுவோம். நடிப்புன்னா ஒருத்தன் தான். மார்லன் பிராண்டோவோ அவரை மதிச்சுதான் சொல்றாங்க, புக்ல எழுதியிருக்காங்க, இங்கே இருக்கு உள்ள புக்ல நான் பார்த்தேன் இன்னைக்கு. அந்த அளவுக்கு நடிப்புன்னா நடிகர் திலகம் கேட்கல சிவாஜி கணேசன். இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி, சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானித்தது யார் அப்படின்னு நான் கேட்டேன். இறைவன்கிற ஒரு பிரச்சனை வச்சிருவோம். இறைவன் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கிறது நீங்க முடிஞ்ச நம்ம அப்புறமா பேசலாம், அது இல்ல நம்ம டாபிக். சிவாஜி கணேசன் அந்த ஊர்ல விழுப்புரத்துல பிறந்த, அம்மா வீட்டுல பிறந்து அப்பா ஊர்ல வந்து வளர்ந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்த அந்த சிவாஜி கணேசன் என்ற சிறுவன் ஒரு விவசாயியாக ஆயிருக்கலாம், படிச்சுட்டு ஒரு வாத்தியார் ஆயிருக்கலாம். ஆரியத்துமே நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? வாத்தியார் ஆயிருக்கலாம். அப்போ அந்த பையன் நடிகன் ஆகி இன்னைக்கு நடிப்புக்கு யார கேட்டாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தாண்டி யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கான ஒரு பல்கலைக்கழகமா லேண்ட்மார்க் ஆனத வாழ்க்கை தீர்மானிச்சது எது பரமன்? 10 நாள் மேலாண்மை பொன்னுசாமிங்கிற ஒரு குழுவோட சேர்ந்ததால். இல்லைன்னா பரமன் இன்னைக்கு கிடையாது. அதனால என்ன பரமன் சொல்ல போற? சேரிடம் அறிந்து சேர். நம்ம யாரு கூட சேர்றாங்கிறத வச்சுதான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. இங்க நிறைய மீடியா ஆளுங்க இருக்காங்க. இப்ப நான் ஒரு பேர் சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா நான் சொல்றேன், செட்டிப்பட்டு அப்படின்னு ஒரு கிராமம் சமீபத்தில் நடந்தது. செட்டிப்பட்டுன்னு ஒரு கிராமம் எங்க இருக்கு? நிறைய பேருக்கு தெரியும். ஏன் அந்த பேர் சொன்னோடனே தலையிடுறாங்க. செட்டிப்பட்டுங்கிறது புதுச்சேரியில இருந்து வழுதாவூர் போற வழியில் இருக்கிற ஒரு கிராமம். ரொம்ப சிறு கிராமம். 250 வீடுங்க இருக்கு. மொத்தமா ஒரு 2000 பேர் தான் மொத்த ஊர்மை. அந்த ஊர் பேர் சொன்னாலே வேலை தர மாட்டாங்க, பாண்டிச்சேரியிலையும் கடலூர்லயும். எதனாலன்னா அந்த ஊர்னாலே ஆள் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு கஷ்டம். ஏன்னா அவங்க எதுக்கு வருவாங்க? கூலிப்படியா வருவாங்க. காசு கொடுத்தா என்ன செய்வாங்க? கலாச்சாரம் அங்கேருந்து காமிச்சு கொண்டு போவாங்க. செட்டிப்பட்டுனாலே ஒரு பிளாக் மார்க். பக்கத்துல திருக்கனூர் அப்படின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உண்டு. அதுல கேஸ் செட்டிப்பட்டு ஆளுங்க பேர் தான் இருக்கும். நீங்க ஃபைல் எடுத்தீங்கன்னா எல்லாமே செட்டிப்பட்டா தான் இருக்கும். அந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் ரத்தினம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பையன் வளர்றான். எங்க போனாலும் செட்டிப்பட்டா ஸ்கூல்ல அவனை தள்ளி வைப்பாங்க. லோக்கல் ஸ்கூல் அங்க இருக்கு, மீதி எதுவும் அந்த ஊர்ல கிடையாது. சுத்தின வயல்வெளி. சங்கராபரணிங்கிற ரிவர் அந்த பக்கமா ஓடுது. நீங்க பாண்டிச்சேரி நல்லா தெரியும்னா உங்களுக்கு இந்த ஊர் தெரியும். பாண்டிச்சேரியில காலேஜுக்கு போறான் அந்த பையன். ஹையர் ஸ்கூல், அதாவது ஹை ஸ்கூல் பாண்டிச்சேரி. அங்கிருந்து காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போறான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இந்த ஊர்ல வளரும் போதே என்ன கொண்டு போவாங்கன்னா, கலாச்சாரம் எங்க வச்சது கொண்டு போயிடுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு ஆளுங்களை அடியால கொண்டு போயிடுவாங்க. யாருக்காவது எங்கேயாவது கொலை நடந்துச்சுன்னா ஸ்டெண்ட் பையா போறவங்க இந்த ஊருக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க, அவங்க ஜெயிலுக்குள்ள போயிடும். இப்படிதான் செட்டிப்பட்டுங்கிறது ஒரு பிளாக் மார்க் சில வருஷம் முன்னாடி வரைக்கும். இந்த ரத்தினம் அவனோட கிளாஸ்மேட் ஒருத்தனா ஏதோ புதுசா படிச்சுட்டு இருக்கான். இவன் என்னன்னு கேட்கறான். இல்ல நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன். நம்ம தான் படிச்சு முடிச்சிட்டோமாடா. இல்ல இது அரசு தேர்வுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது என்ன தேர்வு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்க தாத்தா போலீஸா இருந்தாரு, எங்க அப்பா விட்டுட்டாரு. அதனால என் பாட்டு எப்பயும் நம்ம சேவகன். அந்த காலத்துல பேர் சேவகன். அர்ஜுன் படத்து பேர் சொல்லுங்க. அந்த காலத்துல போலீஸுக்கு சேவகன் தான் பேரு. என் தாத்தா சேவகனா இருந்தா நீயும் சேவகன் ஆகணும்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். செட்டிப்பட்டுல இருந்து வந்த அந்த பையன் ரத்தினம், நானும் வரனே உன்னோட அப்படிங்கிறவா. நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம். 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. சில வருஷங்கள்ல செட்டிப்பட்டு கிராமத்துல இருந்து முதல் போலீஸாக ரத்தினம் செலக்ட் ஆகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளாக் மார்க்கா இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு பையன் டெவலப் ஆகிறான். இதை பார்த்துட்டு அந்த ஊர்ல சில கள்ளச்சாராய ஒர்க்குக்கு, அந்த ஒர்க்குக்கு, மாடு மேய்க்கிறதுக்கு போயிட்டு இருந்த வெங்கடேசன், உங்களுக்கு பேர் ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, அப்புறமா கூகுள்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய முக்கியமான கேஸ் ஸ்டடி நான் சொல்லிட்டு இருக்கேன்.
ரத்தினத்தை பார்த்துட்டு வெங்கடேசன் இன்னொரு பையன் வரான், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். சில வருஷங்கள்ல அந்த ஊர்ல எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. என்னன்னா முதலாக செட்டிப்பட்டுங்கிற ஊர்ல 2 நார்மல் வீடு கல்லு வீடா மாறுது. இவங்க 2 பேரும் கவர்மெண்ட்ல உள்ள போயிட்டாங்க, போலீஸ் போயிட்டாங்க, அதை வச்சு லோன் எடுக்கிறாங்க, பெரிய செலவு கிடையாது, வீடு கட்டுறாங்க. ஊர் கல்லு வீடா மாறின உடனே ஊர்ல இருக்க மத்தவங்க எல்லாம் இவங்களை நோக்கி திரும்புறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது புரட்சி, இந்தியாவின் முதல் புரட்சி. என்ன பொறுத்த வரைக்கும் இது மத்த எல்லாரும் சேர்ந்து இவங்கிட்ட வராங்க. ஏன் எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் இந்த மாதிரி மாத்தணும், இதுதான் சரியான விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த 2 பசங்களை வழி நடத்துறாங்க, வெங்கடேசன் ரத்தினம்ங்கிற 2 பசங்களை வழி நடத்துறாங்க. அப்பன்னா நம்ம ஊர்ல கள்ளச்சாராயம் காமிக்க கூடாது, காட்டக்கூடாது, இல்ல ஏமாத்தி பண்ணுவாங்க. நாமளே ஒரு குழுவை நிர்ணயிப்போம். இந்த இளைஞர்கள் கள்ளச்சாராயம் பார்க்காம இருக்கிறதுக்காக ஷிப்ட் போட்டு ஊர் முழுக்க நைட்ல காவல் காக்குறாங்க, மாத்தி மாத்தி காவல் காக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ஊர்ல ஒரு கொட்டா போட்டு எப்படி காவலருக்கு தேர்வு எழுதணும், போலீஸ்க்கு எப்படி தேர்வு எழுதணும் நீங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் டீ போட்டு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. இப்ப என்னாச்சு பரமன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி கதை. இன்னைக்கு என்ன பரமன் கண்டிஷன்? 250 வீடு, 2000 பேரு உள்ள அந்த கிராமத்துல இருந்து 275 கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதுல 170 பேர் போலீஸ். அதை விட முக்கியமான, நீங்க கைத்தட ரெடி ஆகுங்க, எந்த ஸ்டேஷன்ல செட்டிப்பட்டுனாலே பிளாக் மார்க்கா இருந்துச்சோ அந்த ஸ்டேஷனுடைய காவல் ஆய்வாளரா உட்கார்ந்து இருக்கிறவங்க செட்டிப்பட்டுல இருந்து உட்கார்ந்து பேர் செல்வராஜ். இப்ப உட்கார்ந்து செல்வராஜ். அப்போ ஒரு ஊர் மொத்தமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு பையன், ரத்தினம்ங்கிற ஒரு பையன், தெரிஞ்சோ தெரியாமலோ அவனோட கிளாஸ்மேட்டோட சேர்ந்தான் அவன் மாறினான். அவனோட வெங்கடேசன் ஒரு பையன் சேர்ந்தான் அவன் மாறினான். வெங்கடேசனுடைய ரத்னத்தோடைய மொத்த ஊரும் சேர்ந்துச்சு, மொத்த ஊரும் சேர்ந்தாயிடுச்சு. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இங்கே தலைநகரத்துல 49வது புக் ஃபேர்ல பெரிய அறிஞர்கள்லாம் இங்க இருந்தும் அங்க இருந்தும் அங்க இருந்தும் கேட்கிற இடத்துல அந்த வெங்கடேசனையும் அந்த ரத்தினத்தையும் அத்தனை பேரையும் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன பரமன் காரணம்? சரியான ஆளுங்களோட சேர்ந்தா வாழ்க்கை மாறி போயிடும். சரிடம் இருந்து சரி. சைக்காலஜில நாங்க ஒண்ணு சொல்லுவோம், ஒரு மனிதனுடைய சக்சஸ், ஒரு மனிதனோட வாழ்க்கை பாதையை, ஒரு மனிதனோட உயரத்தை எது தீர்மானிக்கிறது? ஒரு மனிதனுடைய எண்ணங்கள். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? நான் ரொம்ப சைக்காலஜிக்குள்ள போல. ஆழ் மனதுங்கிறது 8ஆ பிரிக்கப்படுகிறது. 8ல் 1 பங்குக்கு பேதி புறமனது, கான்சியஸ் மைண்ட். மீதி 7 பங்கு அகமனதுங்கிற சப்கான்சியஸ் மைண்ட். அதெல்லாம் நான் போகல, அதுக்குள்ள டீட்டெயிலா போல. உன் மனசுக்குள்ள எது ஆழமாக உள்ளே நுழைகிறதோ அதை வச்சு உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. உள்ள நெகட்டிவா இருந்தா வாழ்க்கை நெகட்டிவ், உள்ள தப்பா இருந்துச்சுன்னா தப்பு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இங்க மதத்தை எடுத்துட்டு வரல, ஊர்ல சொல்ற பழமொழியை நான் சொல்றேன். சின்ன வயசுலயே நாராயணனோட பாதத்தை, இங்கே நாராயணன் என்பது கடவுள், அப்படி எடுத்துக்கோங்க. சின்ன வயசுலயே கடவுளோட பாதத்தை பிடிச்சிக்க தெரிஞ்ச குழந்தை காப்பாற்றப்படும் சொன்னதுக்கு காரணம் இறை நம்பிக்கை. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கிறாங்கிறத சின்ன வயசுலயே உள்ள நுழைச்சுட்டா அந்த பையன் சரியாயிடுவான். கடலூர் பக்கத்துல மஞ்சக்குப்பம் அப்படின்னு ஒரு ஊர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஞ்சக்குப்பம். எஸ். அந்த ஊர்ல ஒரு பையன் திடீர்னு காணாம போயிட்டான். பையனை காணும். அப்பெல்லாம் எப்படின்னா நிறைய குழந்தை பெற்று வச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல இங்க கூட இருக்கும் 0 டிகிரி பப்ளிஷிங்ல எங்க ஊர் பையன் உட்காந்துருக்கான். அவன் பேர் 10. ஏனால அவனுக்கு பேர் 10, 10ஆம் போர்னு சொல்லுவாங்க, 10வது குழந்தை. அவங்க அக்கா 5ஆம் போருக்கு 5 லட்சம் பேர். புரியுது அவங்களுக்கு? அப்பெல்லாம் ஃபுல் டைம் இதே வேலையா பார்ப்பாங்களா நீங்க கேட்கக்கூடாது. 10 குழந்தை 12 குழந்தை பத்திருப்பாங்க. ஒண்ணு போச்சுன்னா பரவாயில்ல. அதுல ஒரு குழந்தை காணாம போயிட்டான். கடலூர் மஞ்சக்குப்பத்துல ஒரு குழந்தை காணாம போயிட்டான். வீட்டுல தேடி பாக்குறாங்க, காணும். இவ்வளவு போன்லாம் கிடையாது. ஒரு நாள் எல்லோ கலர் போஸ்டல் கார்டு வருது. பையன் இங்கதான் இருக்கிறான், இங்க கோச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு ராயப்பேட்டால இருந்து ஒரு மெசேஜ் வருது. மஞ்சக்குப்பத்துல அக்கா வீட்டு கோச்சிட்டு வந்துட்டான். அவனை பிடிச்சி ஏன்டா கோச்சிட்டு வந்தா, என்னடா பிரச்சனை அப்படின்னா, எனக்கு படிக்க பிடிக்கல. சரி அப்ப அங்கேயே இருக்க வேண்டியதுன்னு. வீட்டுல இருந்தா ஸ்கூல் போக சொல்லி அடிக்கிறாங்க. சரி ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் அடிக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு படிப்பு வரல, என்ன விடுங்க. சரி படிப்பு வரல, வா ஆபீஸ்ல வந்து டீ பாய் வேலையா செய். சோ மஞ்சக்குப்பத்துல இருந்து படிப்பு வராத ஓடி வந்த ஒரு சிறுவனை ராயப்பேட்டையில தன்னோட மாமா, தட் இஸ் அக்கா ஹஸ்பண்ட் வச்சிருக்கிற அச்சகம், அந்த காலத்துல அப்படி காலையில பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அச்சகத்துல, ராயப்பேட்டை அந்த காலத்துல ஃபேமஸ் ஃபார் பிரிண்டிங் பிரஸ், பர்னிச்சர், இன்னைக்கு வரைக்கும். எஸ். அதுல வேலைக்கு சேர்க்கிறாரு, டீ பாயா வேலைக்கு சேர்க்கிறார். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பையன் எந்த ஊர்ல இருந்து வந்தான்? கரெக்ட், கவனிங்க. மஞ்சக்குப்பம் என்ன வேலைக்கு எடுத்திருக்காங்க? டீ பாய். அந்த பையன் அச்சகத்தை, அவனுக்கு ஜாலியா இருக்கு, யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. காலையில அவனா கிளம்பி வருவான், கடைக்கு வந்துருவான், அங்க ஏதாவது வருவாங்க, டீ கொடுப்பான்.
மாமாவோட அந்த பிரிண்டிங் பிரஸுக்கு நிறைய கம்யூனிஸ்ட தோழர்கள் வருவாங்க. சோ அவங்க எல்லாம் பயங்கரமா பேசிப்பாங்க. அவங்களோட பேச்சு எப்படி இருக்குன்னா அனல் பறக்கும், கனல் பறக்கும். அதெல்லாம் இந்த பையன் பார்த்துக்கிட்டே நிற்பான். திடீர்னு மாமா போய் டீ வாங்கிட்டோம் அப்படின்பா. ராயப்பேட்டையில போயிட்டு டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இப்படியே இந்த தோழர்களை எவ்ரிடே நைட்டு தூங்கும் போது அவங்களோட பேச்சு ஒன்று போடும். அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சோ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா இனி லுக் ஃபார்வர்ட், அவங்க வருவாங்கிறதுக்காக நம்பி இந்த பையன் வருவாங்க. அப்புறம் இவனோட க்ளோஸ் ஆகுறாங்க. ஏதோ ஒன்று பண்ணும்போது எப்படி எழுதிருக்காரு பாரு, எப்படி போஸ்ட் போட்டிருக்காரு பாரு அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு படிக்க தெரியாதுங்க. என்ன படிக்க தெரியாதா? மாமா பேர் சொல்லி அவரோட மச்சான் அவனுக்கு படிக்க தெரியாதா? அவங்க எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க, நான் சொல்லித்தரேன் உனக்கு வா. அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் சேர்ந்து ஷிஃப்ட் போட்டு ஒரு நாளும் ஒருத்தவங்க இந்த பையனுக்கு ஈஸியா தமிழ் சொல்லி தராங்க. இந்த பையன் கத்துக்கிறான், எல்லாத்தையும் கத்துக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து 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 இன்ட்ரெஸ்ட்ல நல்லா கத்துக்கிறான். மாமா பிரிண்ட் பண்றதெல்லாம் கொண்டு போய் எங்க கொடுக்கணும், மயிலை மாங்கோல்ல மீட்டிங் நடக்குது, கம்யூனிஸ்ட் தலைவர் வராரு, பையன் கொண்டு போய் கொடுப்பான். கொடுக்கும்போது அதை படிச்சு பார்ப்பான், சைக்கிள்ல கொண்டு போய் கொடுப்பான், படிச்சு பார்ப்பான். இப்படியே அந்த பையன் வளர்ந்து 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 ப்ரூஃப் ரீட் பண்ற கண்டிஷனுக்கு வரான். ஏன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவனுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக ஓடி வந்தான் மஞ்சள் குப்பத்துல இருந்து? படிப்பு வரல, படிக்க பிடிக்கல, படிப்பு ஏற மாட்டேது மண்டையில. அந்த பையன் ப்ரூஃப் ரீட் பண்றான். அதுக்கப்புறம் வளர்றான். சில வருஷங்கள்ல மாமா இல்ல, ஈரோட்ல இருந்து ஒரு தோழர் கால் பண்றாரு, நாங்க இப்ப கிளம்ப போறோம், நாளைக்கு மிட் நைட்ல ட்ரெயின்ல கிளம்ப போறோம், நாளைக்கு மத்தியானம் மயிலை மாங்கோலில மீட்டிங் இருக்கு, இமிடியேட்டா போஸ்டர் கையில கொடுக்குற பிட் நோட்டீஸ் அடிக்கணும், நீ அடிக்க சொல்லு. மாமா இல்ல, அப்ப என்ன எழுதுறது? இப்ப ட்ரெயின் வந்துருச்சு, நீ எழுதிக்கோ. ஐயா எனக்கு அதை நீ எழுதிப்ப. முதல் முறையாக அந்த பையன் எழுதுறான். அவனா சொந்தமா பிட் நோட்டீஸ் எழுதுறான், கம்யூனிஸ்ட் உரை எழுதுறான், அவனா ப்ரூஃப் பண்றான், அவனா அச்சு கோக்குறான், அவனா பிரிண்ட் பண்றான், எடுத்துட்டு போய் மயிலை மாங்கோலில கொடுக்குறான். யூசுவலா வர்ற வரிகளை விட வீரியமான வரிகளா இருக்கு. எல்லாருக்கும் பையனை பிடிக்குது. அதுக்கப்புறம் இந்த பையனை நிறைய எழுத சொல்றாங்க. இந்த பையன் வளர்றான். திடீர்னு ஒரு நாள் ஆனந்த வீடன் ஒரு பத்திரிகை அவரை நோக்கி வருது. இப்போ இங்க ஸ்டால் போட்டிருக்காங்களா, நம்மளா வளர்ந்து ஆனந்த வீடன் வருது, எங்க பத்திரிகையில நீ எழுத அப்படிங்கிறாங்க. நானா? நீதான் எழுது. பையன் எழுதுறான். எதுக்காங்க அந்த பையன் ஓடி வந்தான்? கேட்கல. எந்த ஊர்ல இருந்து? பையன் ஆனந்த வீடன்ல எழுதுறான். பத்தி எரியுது. பெரியவங்க எல்லாம் பாராட்டுறாங்க, ரொம்ப பெரியவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பாருமா, அந்த பையன் தொடர்ந்து எழுதுறான். நான் அடுத்தவங்க பேசணும், அதனால நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். அந்த பையன் தொடர்ந்து எழுதுறான். அதுக்கப்புறம் பாருமா, அந்த பையன் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு இலக்கிய உலகில் இங்க இருக்கிற பப்ளிகேஷன்ல இருக்கிற இலக்கிய எழுத்தாளர்கள் நீங்க யாரை கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச இலக்கிய எழுத்தாளர்கள் யாருன்னா 10 பேர்ல 8 பேர் அவனோட பேரை சொல்லுவாங்க. அது ஒரு சிங்கம். தமிழகத்தில் இலக்கிய எழுத்துல அவர் பேரை சொல்லாமே இருக்க முடியாது. அவருடைய புத்தகங்கள், அவர் எழுதிய நூல்கள் இன்னைக்கு பல பல்கலைக்கழகங்கள்ல பாடகமா வச்சிருக்கப்படுது. யாராவது பேர் கெஸ் பண்ண முடியுமா? ஜெயகாந்தன் அப்படிங்கிற ஒரு சிங்கம். கைத்தட்டலாம் நீங்க அவருக்கு. இன்னைக்கு ஜெயகாந்தன் எழுதின புத்தகம் நிறைய யூனிவர்சிட்டியில, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில, பாரதியார் யூனிவர்சிட்டியில, சென்னை யூனிவர்சிட்டியில பாட புத்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க பரமன் மாஸ்டர் டிகிரி பண்றவங்க, பிஹெச்டி பண்றவங்க புக் எது பரமன் ஜெயகாந்தன் எழுதினாரு. இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன், அந்த பையன் எதுக்காக ஓடி வந்தான்? கேட்கல. படிப்பு பிடிக்கலன்னு ஓடி வந்த பையனுடைய எழுத்து இன்று அனைவராலும் படிக்கப்படுகிறது. அந்த பையன் என்னவா பரமன் ஆயிருப்பான்? கம்யூனிஸ்ட் தோழர்களோட படிப்பு இல்லைன்னு ஓடி வந்த பையன் கம்யூனிஸ்ட் தோழர்களோட சென்றால என்னாச்சு, அவனுக்கு உள்ள படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அறிவு வந்துச்சு, எல்லாமே மாறி போச்சு. அப்போ ஜெயகாந்தன் ஒருத்தர் இன்னைக்கு உருவானதுக்கு என்ன பரமன் காரணம்? சரியான ஆளோட சேர்ந்தது. யாருடன் நீங்கள் சேருகிறீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேற யாரையாவது சேர்ந்திருந்தேன்னா பரமனப்ப அறிவு இல்லையா, திறமை இல்லையா, எனர்ஜி இல்லையா, எல்லாம் உண்டு. 10 வருஷம் முன்னாடி அப்துல் கலாமோட நான் சேர்ந்திருந்தேன்னா இப்போ நான் நிக்கிற இடம் வேற. அதே 10 வருஷம் முன்னாடி வேற ஒரு டெரரிஸ்டோட சேர்ந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் நிக்கிற இடம் வேற. 10 வருஷம் முன்னாடி ஒரு நல்ல குழுவோட நான் சேர்ந்திருந்தேன்னா இங்க நிப்பேன். இல்லைன்னா பரமன் வேற. அப்போ எனக்கு இறைவன் கொடுத்த அறிவு இருக்கு, வாழ்க்கை கொடுத்த அறிவு இருக்கு, எனக்குள்ள எனர்ஜி இருக்கு, எனக்கு திறன் இருக்கு, எல்லாமும் இருந்தும் எது என்னுள் உள்ளே நுழைகிறதோ அது என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அப்படின்னு நான் புரியல. என்னோட மலர்ச்சி கிளாஸ்ல சொல்ற ஒரு லைன் அப்படியே சொல்றேன். உங்கள் கண்களின் வழியே, காதுகளின் வழியே, வாயின் வழியே, கருத்தின் வழியே எது உள்ளே நுழைகிறதோ அது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீ யாருங்கிறது உனக்கு உள்ள போறதை வச்சுதான். உள்ள போனது தப்பா போச்சுன்னா நீ தப்பான வாழ்க்கை. ஏன் கை தட்டணும்னு தோணுச்சுன்னா ஏன் இப்படி கஞ்சம்? 2 பேர்
இந்த ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்ல பாத்தீங்களா, ஒரு குழந்தை ஏறணும்னு 2 பேர் அங்கே கை தட்டுவாங்க, வேற குழந்தை வந்து அங்க 2 பேர் கை தட்டுவாங்க. எதுக்கு? அவங்க குழந்தைக்கு அப்படியே தட்டணும். கலீல் ஜிப்ரான் சொல்றாரு, அவர்கள் கடவுளின் குழந்தைகள், பெற்றவர்கள் மூலமாக பூமிக்கு வந்தாங்க. எல்லா குழந்தையும் நமக்கு வேணும், கை தட்டணும்ல. உங்களுக்கு தட்டுங்க. எஸ், உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்கன்னா, நீங்க அவங்களை இன்ஜினியர் ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, நீங்க என்ன ஒண்ணா ஆக்குங்க, எழுத்தாளராக கூட ஆக்குங்க. ஆனா அவங்க யாரு கூட சேர்றாங்கிறத வச்சுதான் அந்த குழந்தையோட வாழ்க்கை சரியா இருக்கும். சேர்க்க சரியில்லைன்னா நமக்கு தெரியுமே, சொல்லுவாங்களே, கண்ணுக்குட்டியோட சேர்ந்த பன்னிக்குட்டியோட சேர்ந்த எதுவும் அதோட சரி, அது பரவாயில்ல, அது ஒரு குறியீடு மாதிரி ஆயிடுச்சு, மாட்டிக்கிட்டோம். நல்லதா சொல்லுவோம், பூவோடு சேர்ந்த. நீ யாரு கூட சேர்றங்கிறத வச்சுதான் உன்னோட வாழ்க்கை. நல்ல மனிதர்களோட சேர்ந்தோம்னா எதனால பரமன்? பெங்களூர்ல ஐடி இன்ஜினியரா வாழ்ந்த போது ஒரு நாள் என்னோட ஹோண்டா சிட்டியை கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக ஒசூர் ரோட்ல போயிட்டு இருக்கேன். ஒரு அத்வைத் ஹோண்டான்னு ஒரு ஊரை விட்டு தள்ளி இருக்கு, அதுல வண்டி விடுறதுக்கு போறேன். நடுவில் ஒரு சைக்கிள் வருவோம், அப்படி போறான் குறுக்க. சைக்கிள் வரும், எங்கேயாவது ஒரு சைக்கிள் வரும் இல்லையா, அவன் போய் பெரிய பிரேக் இப்படி அடிச்சு இப்படி நிக்கிறேன். அவன் அந்த சைடு போய் அவன் முதல்ல சேஃபா போயிட்டு அப்படி காமிச்சான். அவன் போனது கூட அவன் முதல்ல சேஃபா போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நமக்கு கோவம் வருமா வராதா? என்ன மறந்து என் வாயில இருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்துச்சு. அவன் போயிட்டான், ஒரு கெட்ட வார்த்தை வந்துருச்சு. ஒரு நிமிஷம் வண்டியை ஓரம் கட்டிட்டு நான் பதறி போயிட்டேன். ஏன்னா நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஒன்றும் பெரிய ரூல் கிடையாது, எனக்குன்னு சில பர்சனல் ரூல் இருக்கு. சில விஷயங்கள்லாம் நம்ம பேசக்கூடாது. சில இதெல்லாம் நம்ம கிட்டே இருந்து ஒன்று நல்லதா இருக்கணும், இல்லைன்னா வாய மூடிட்டு இருக்கணும். ஐ டோன்ட் ஸ்பீக் ராங் வேர்ட்ஸ், ஃபவுல் வேர்ட்ஸ் பேச மாட்டேன். ஆனா என்ன மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல குடும்பம்லாம் விட நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு வந்துச்சுன்னா நல்ல வார்த்தையா இருக்கும். நம்ம உடம்புல இருந்து வர்ற எல்லாமே ஸ்மெல் வரும். இது வழியா வர்ற சளி, வியர்வை, ரத்தம், விந்து, நாகம், டாய்லெட், மூத்திரம் எல்லாமே ஸ்மெல் வரும். மனிதனுடைய உடம்புல இருந்து வர்ற எல்லாமே நாரும். வரக்கூடிய வார்த்தையும் நாத்தமா இருந்துச்சுன்னா நான் நல்ல வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம் இல்லையா? கரெக்டா இல்லையா சொல்லுங்க? எஸ், வார்த்தை சரியா இருக்கணும் இல்லையா? அதனால கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். பட் அந்த இடத்துல அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. அவன் போயிட்டான். என்ன கண்ணாடி ஏத்திருக்கேன், அவனுக்கு தெரியாது. ஆனா வண்டியை நிறுத்திட்டு நான் ரொம்ப நேரம் மனசு கஷ்டப்பட்டேன். இறைவா, எப்படி என் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு? அது இறைவனோட செயல் இல்லை, நான் பண்ண தப்பு. ஆனா ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். வண்டியை சர்வீஸ் கொடுத்தாச்சு. அதாவது பாம்பை பார்த்த ரஜினிகாந்த் பட்ல கடவுளே கடவுளே கடவுளே, அதே மாதிரி தான் நான் வந்தேன். எதனால நம்ம இப்படி பேசணும், எதனால இப்படி? அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வருது, என்ன புதுசா வேற ஒரு டீமுக்கு மாத்திருக்காங்க ஐடில. அது வந்து ஒரு கியூபிக்கல், என்னை சுத்தி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அங்கங்க சின்ன சின்ன டேபிள் இருக்கும். அங்கே பேர் சொல்ற விரும்பல. இன்னைக்கு இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஐடி கம்பெனில பெரிய பொசிஷன்ல இருக்காங்க நிறைய பேர். நான் மைக்கேல் நான்ல இருந்த போது அவங்க எல்லாம் என் கூட இருந்தாங்க. அவங்க எல்லாமே நார்மலா கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. அதாவது அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு ஓ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, இல்ல எஃப்னு அவன் பேசுறது நார்மலா காசு பிடிக்கலையா அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை. இதை கேட்டு 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 சரி நான் பேசுறது இல்ல, வாங்க பெரிய ஐயா, நான் பேசுறது இல்ல. ஆனா பேசும்போது அவங்க பேசுறது முழுக்க என் காது வழியா உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் எங்க பரமன் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா என்ன? எது உங்கள் உள்ளே நுழைகிறதோ அது உங்களை இருந்து வெளியில வரும். கெட்டது வெளியில போச்சுன்னா கெட்டது வரும், நல்லது வெளியில போச்சுன்னா நல்லது வரும். இந்த கல்யாணமான எல்லா அம்மாக்களும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? கேப்பார் பேச்சை கேட்டு என் பையன் கெட்டு போயிட்டான், என்ன காது வழியா. இன்னொன்னு சொல்லுவீங்களா, தலையணை மந்திரம் போட்டாவ. எஸ், அப்ப அவ போடுற மந்திரம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. எது உள்ளே நுழைகிறதோ அது என்னை தீர்மானிக்கிறது. அப்போ நான் அடுத்த 10 வருஷத்துல மிகச்சிறந்தவனா வாழணும். ஹெல்த் இன்னும் அப்படி இருக்கணும். எவ்வளவு வயசானாலும் இந்த மொத்த ப்ரோக்ராமையும் ஒரு காலில் நின்று ஏறான எடுக்கிற அளவுக்கு நான் இருக்கணும். மொத்த ப்ரோக்ராம் நில்றான எடுக்கணும். எப்படி பரமன் இது இருக்கும்? என்னாலும் விடிகாலம் எந்திரிக்கல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இதுக்கு செய்ய வேண்டிய நான் வேலையை செய்யணும். அப்ப எப்படி பரமன்? அப்ப அது மாதிரி ஆளோட நான் சேர்ந்திருந்தேன்னா இது எனக்கு வரும். என்ன நடந்தாலும் நியூஸ்ல என்ன நடக்குதுங்கிறத ஒரு சில நிமிடங்கள் நான் பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். அப்ப இது எப்படி வரும்? நான் அதனுடைய ஆட்களோட சேர்ந்தனா இது நடக்கும். அப்ப என் வாழ்க்கையில் அடுத்த 10 வருஷத்துல இன்னும் ஒரு நாளும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மண்டி போட்டு, இறைவா இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, நீ சரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்ற மாதிரி ஒரு நாள் தூங்கும் போதும் இறைவனுக்கு நன்றி சொல்ற மாதிரி நான் போறேன்னா என்ன அர்த்தம் பரமன்? நான் அதுக்கு தகுந்த மாதிரி சரியான ஆளுங்களோட வாழறேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? இல்ல பிரபாஸோட படம் ஒன்று இருக்குதான், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு எனக்கு தோணுது.
என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட்டு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்றேன்னா என்ன அர்த்தம் பாருமன்? அந்த மாதிரி கூட்டத்தோட நான் சேர்ந்திருக்கேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு என்ன சொல்லுவாங்க? சொல் புத்தி ரெண்டுத்தையும் மாற்றக்கூடியது எது பாருமன்? நீங்கள் யாருடன் சேருகிறீர்களோ அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன். பவர் ஆஃப் மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் மைண்ட். ஒரு மனுஷனோட பவர்ங்கிறது அவன் மைண்ட் தான். அதுதான் புத்தகங்கள். பவர் ஆஃப் மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் மைண்ட். பவர் ஆஃப் ஹிஸ் மைண்ட் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆழ் மனதுல என்ன இருக்கோ அதை வச்சுதான் வாழ்க்கை. இந்த ஆழ் மனதுக்குள்ள எது பெருமன் போகுது? யாரோட நீ சேர்றியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அதெல்லாம் உள்ள போயிடும். அது வீக்கஸ்ட் பாயிண்ட். அப்ப நான் வாழ்க்கையில அட்டகாசமான மனுஷனா வாழணும், சான்றோனா வாழணும், சிறப்பா வாழணும். இந்த உலகத்துக்கு எனக்கு நானும் வாழ்ந்து என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உதவி செஞ்சு என் இம்மையும் மறுமையும் அட்டகாசமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா பரமன் சரியான ஆளுங்களோட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா நம்ம வீணா போயிடுவோம். என்கிட்ட என்னோட கோர்ஸ்ல கேட்பாங்க, என்னோட ஒன் டே ப்ரோக்ராம்ல கேட்பாங்க, சார் உங்க ப்ரோக்ராம் பண்ண உடனே எனக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு டெய்லி தோணுது சார். சரி, ஆனா ஒரு 10 நாள்ல நான் நார்மல் ஆயிடுவேன் சார். அதுக்கு என்ன சார் பண்றது? அதான் மலர்ச்சி. நீ என்னோட 1 மாசம் கோர்ஸ் வரும்போது நான் உன்னோட ஒரு மாசமும் தொடர்புல இருப்பேன், லைஃப் டைம் நான் தொடர்புல இருப்பேன். இல்ல ஒரு சிலர் பப்ளிக்ல எனக்கு தெரியல. அப்ப என்ன செய்யணும்னா, யாருக்கெல்லாம் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கோ நீங்க உங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. எனக்கு அந்த அளவுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இல்ல, உன் தெருவில் எவனோ ஒருத்தன் செல்ஃப் மோட்டிவேட்டோட டெய்லி போறான்ல அவனோட சேர்ந்துக்கோ. ஒரு நாளும் அவனோட சேர்ந்துக்கோ. இதுதான் திருவள்ளுவர் பெரியவர் கேண்மைன்னு சொல்றாரு. நல்ல நம்மளை வளர்க்கக்கூடிய இடத்துல சேர்ந்துக்கணும். அவங்களோட சேர்றதுக்கு சில பொருள்களை கொடுத்தா கூட தப்பு இல்லை, பெரியவர் கேண்மை. அப்போ யாருடன் நீங்கள் சேருகிறீர்கள் என்பது உங்கள் மொத்த வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அது சீரியமான மிக முக்கியமான விஷயமா கடந்து போற விஷயமா? கடந்து போற விஷயம்னா ஆப்ஷன் 1. லைஃபுக்கு மிக முக்கியமான விஷயம்னா ஆப்ஷன் 2. நீங்க கை காமிச்சீங்கன்னா நான் அதை வச்சு முடிவு எடுப்பேன். 1ஆ 2ஆ? தம்பி போட்டோ எடுத்து எடப்பாடிக்கு அனுப்பி எல்லா ரெட்டல காமிக்கிறாங்க. எஸ். அப்ப நம்ம வாழ்க்கையை மாத்துறது நம்ம யார் கூட சேர்றோங்கிறது. திருக்குறளோட சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற, குர்ஆனோட சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற, பகவத்கீதையோட சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற, சில சினிமா புத்தகங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? அப்போ யாருடன் நீங்கள் சேருகிறீர்கள் என்பது உங்க ஆழ் மனதை தீர்மானிக்குது. ஆழ் மனதுல என்னையோ அதை வச்சுதான் உங்க வாழ்க்கை. உள்ள ஆழ் மனதுல உறுதி உள்ளவன் வெளியில இருக்கிற விஷயங்களுக்கு பயப்பட மாட்டான். வெளியில மட்டும் காமிச்சிட்டு ஆழ் மனதுல பயம் இருக்கிறவன் வடிவேலு ஜோக்கு தான். பில்டிங் ஸ்ட்ராங்கு, அது பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்முடைய ஆழ்மனது. உங்கள் ஆழ்மனது சரியாக இருக்கணும்னா நல்ல புத்தகங்களோட சேருங்க, நல்ல மனிதர்களோட சேருங்க, உங்க குழந்தைங்களை சரியான இடத்துல சேர்த்து வச்சுக்கோங்க. அதுதான் நாம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நம்ம மனசு கிளாஸ்ல சொல்லுவோம், உங்கள் குழந்தைகளுக்கு என்ன விட்டுட்டு போறீங்கிறது முக்கியமே கிடையாது, உங்க குழந்தைங்களுக்கு உள்ள என்ன விட்டுட்டு போறீங்கிறத வச்சுதான் அவங்க வாழ்க்கை. ஏன்னா நம்ம போயிடுவோம், ஆனா அந்த குழந்தைங்க சரியா நிக்கணும்னா அதுக்குள்ள என்ன வைக்கிறது. உடனே இதை மட்டும் எடுத்துட்டு போய் குழந்தைங்களை சொல்லக்கூடாது. நமக்கும் இறைவன் நம்மளை கூப்பிடுற வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல வாழதான் போறோம். அப்ப சரியான ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்ப நாமளும் சரியான ஆளுங்களோட சேர்ந்திருப்போம். யாருடன் நீங்கள் சேரிடுகிறீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்ப சேரிடம் அறிந்து சேருங்கள். சேருங்கிறது ஒருமையில இருக்கு, பட் உங்ககிட்ட சொல்றேன், யாரிடம் சேருகிறீங்கிறத அறிந்து சேருங்க. உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். இந்த வாய்ப்பை உங்க முன்னாடி என்ன நிறுத்தின பப்பாசிக்கும் இதுக்கெல்லாம் காரணமான நான் வணங்குற எல்லாம் உள்ள இறைவனுக்கும் இதை கேட்கிற உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.